ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையை ஒட்டி திருச்சி திண்டுக்கல் செல்லக்கூடிய பைபாஸில் 21 ஏக்கர் அமைஞ்சிருக்கு. இந்த 21 ஏக்கருமே நல்லா ரோடு பேஸில் தான் இருக்குது. ரோடு பேஸ் 800 அடியிலேருந்து 900 அடி வரைக்கும் வரும். இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கோ இல்லை நீங்கள் இதை பிளாட் போடுறதுக்கு நல்ல தகுதியான இடங்க. ரோடும் இந்த இடமும் சமமாக இருக்குது. இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்னென்ன சொல்ல வரேன்னு புரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சோர்ஸு குறைஞ்சது ஒரு 200 to 300 அடிக்குள்ளேயே தண்ணி வந்துடும். நல்ல தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை ஒட்டியே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. பைபாஸை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. அங்கே அந்த தோப்பு வரைக்குமே இந்த இடம் இருக்குங்க. இடத்த பூரா பென்சிங் ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பென்சிங் பண்ணிடுவாங்க. பென்சிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்கு. மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செவல் மண். இடம் ஒரு சிறப்பான இடங்க. வெளிநாட்டில் வாழும் வியூவர்ஸுக்கும் நம் இந்திய வியூவர்ஸுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க. துபாயிலேருந்தும் பண்ணுறீங்க, அமெரிக்காவிலேருந்தும் பண்ணுறீங்க. எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும்னு கேட்பீங்க. அதனால் இந்த இடம் வந்து எல்லா பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும். இந்த இடம் ஒரு சிறப்பான இடம். ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் வந்து 1 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸில் இடம் வேணும்னு கேட்டால் 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம்னு போயிட்டுருக்கு. இவங்க வந்து 1 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. அந்த 1 லட்சத்துலேயும் விலையை முன்ன பின்ன பேசிக்கலாம். நீங்கள் பார்ட்டியை கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. பையர்ஸை கூப்பிட்டு போய் நேரடியாக உட்காந்தோம்னாக்க நம்ம தோதுக்கு இது அடையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே இருந்துக்கிட்டே விலையை கேட்பீங்க. நாங்கள் அதாவது செல்லர் சொல்கிறத தான் நான் இப்போ அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். 1 லட்ச ரூபான்னு சொல்கிறேன். நீங்கள் அங்கேருந்து கேட்டுக்கிட்டு 60,000 ரூபாய்க்கு கிடைக்குமா, 70,000 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்பீங்க. நேரில் வந்து நீங்கள் சிட்டிங்கை கொடுத்து பேசும்போது நீங்கள் 60,000 ரூபாய்க்கு கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், 70,000 ரூபாய்க்கு கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட நான் விளக்கம் சொல்லும்போதே நான் என்ன சொல்லுவேன், நேரில் வாங்கன்னு தான் சொல்லுவேன். இடம் வந்து நல்ல சிறப்பான இடம். பேச வேண்டிய பேச்சு இது எல்லாம் நீங்கள் தான் பேசணும். நாங்கள் வந்து 2 சைடுக்கும் பொதுவாக தான் இருக்க முடியும். அதுக்காக அவங்க இவ்வளோ குறைச்சி தருவாங்க, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கி விட்றேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க நீங்கள் வருவீங்க. அவர் 50,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிற மாட்டார். என்னங்க நீங்கள் அங்கேருந்து கேட்டதுக்கு 50,000 ரூபாய்க்கு வாங்கி விட்றேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திண்டுக்கல்